Hello friends, welcome to the New Urban YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம மதுரை தமுக்கம்ல எக்ஸ்போ நடக்குது. அரசு பொருட்காட்சி ஆரம்பமாகியிருக்கு. இந்த அரசு பொருட்காட்சியானது 45 நாட்கள் நடக்குது. இந்த அரசு பொருட்காட்சி ஜூன் 14 அன்னைக்கு ஆரம்பமாயிருக்கு. ஆல்ரெடி இங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் நம்ம தனியொரு யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்ட்டு. என்னென்ன அரசு துறைகள் இங்கே இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க. வனத்துறை, வேளாண்மை துறை, விளையாட்டுத்துறை, மகளிர் நலத்துறை, தோட்டக்கலைத்துறை, இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருந்தது. அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோட்டக்கலைத்துறையில் வெஜிடபிள் கார்விங்லாம் இருந்தது. வெஜிடபிள் கார்விங்கில் நம்ம தேசிய பறவை மயில் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸில் வெஜிடபிள் கார்விங் இருந்தது. நீங்கள் போகையிலையும் இருக்கான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வகை வகையான பழ வகைகள் நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸ்போவில். இது ஃபுல்லாகவே வனத்துறை டிபார்ட்மெண்ட்டில் விதைகள் வச்சுருந்தாங்க. அரிய வகை மர விதைகள் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எம்என் சிவா ஐயா ரூபாய் 300 கைதட்டுங்க. நல்லா கும்மி பாட்டு பாடும்போது கும்மி அடிச்சாய்க்கு அம்மா. எக்ஸ்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போதும் இந்த வருடம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. ரைட் வைஸ் பார்க்கும்போதும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. சிவபெருமான் ஆடிய நடனம் இப்பொழுது
దివ్యమైన ఆత్మభావం இப்போ நீங்கள் பார்க்குறது விளையாட்டுத்துறை தான். உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 பேஸ்கெட் பாலு. ஆரஞ்சு கலர் பால் வந்து பேஸ்கெட் பால்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கே கேட்டப்போ வெயிட்டாக வேறு இருந்தது. அது மெடிசன் பாலுன்னாங்க. உங்களுக்கு இந்த பால் பற்றி ஏற்கனவே தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெல் ரகங்களும் வந்து இருந்துச்சு. நெல் ரகங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்க முடிஞ்சது. சிறுதானியங்களுடைய நெல் வகைகளுமே வந்து நிறையா இருந்தது. சீரக சம்பா நெல் வகைகள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே ரொம்ப பார்க்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு.
இது ஃபுல்லாகவே நம்ம வேளாண் துறையில் வந்து இருந்தது. தோட்டக்கலைத்துறை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. போனப்போ ஃபுல்லாகவே அப்படியே ஒரு வாசனை மயமாக இருந்தது. ஃப்ளவர்ஸு உள்ளேக்கு இருக்கிறது. அதோட வந்து ஃப்ரூட்ஸு நீங்கள் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா முள் சீத்தாப்பழம்லாம் இருக்கும். இந்த முள் சீத்தாப்பழம்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டான பழங்கள், பழ வகைகள், மாப்பழ வகைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. வேளாண் துறையில் இருந்த வண்டி வந்து ஒரு குட்டி வாண்டு வந்து அவங்க ஓட்டுறதுக்கான வண்டின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கான்வர்சேஷன் தான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருப்பேன், ஆடியோ கான்வர்சேஷன். ஒவ்வொரு துறையும் நாங்கள் பார்த்து வந்துட்டு இருக்கும்போது போக்குவரத்து துறையில் வந்து சிமுலேஷன் வந்து வச்சுருப்பாங்க. பைக் சிமுலேட்டர் வந்து வச்சுருப்பாங்க. அது ஒரு கேம் மாதிரி நம்ம விளையாடலாம் கொஞ்சம். லாஸ்ட் இயர் வந்து அந்த டிரைவிங் சிமுலேட்டர் வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி இயர் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த டைம் வந்து விளையாண்டோம். ஸோ இந்த வருஷம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், ஆனால் இருந்துச்சு இந்த இயர் வந்து. ஸோ நீங்கள் போனீங்கன்னா போக்குவரத்து துறையில் இந்த டிரைவிங் சிமுலேட்டர் இருக்கும். மறக்காமல் நீங்களும் விளையாண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நாங்கள் போன டைமில் இப்போ கூட்டம் இல்லாததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நீங்கள் போகும்போது பார்த்து கொஞ்சம் நின்று விளையாண்டு பார்த்துட்டு வாங்க. போக்குவரத்து துறையில் கண்டிப்பாக இது இருக்கும்.